Hello friends, welcome to my channel Geese Cooking Style. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சைட் டிஷ். தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளியை இந்த மாதிரி நாலா கட் பண்ணி வச்சுக்கோங்க. pan சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க ரிஃபைன்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். டூ மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்க சால்ட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பெருங்காய பவுடர் 1 டீஸ்பூன், வறுத்து பவுடர் பண்ணிருக்க வெந்தய பவுடர் 1 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 3 டீஸ்பூன், புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு லிட் போட்டு மூடி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ் குக் ஆகணும். மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிடுங்க. வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. pan சூடானதுக்கு அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. to 30 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணணும். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பேன்ல எதுவுமே ஒட்டாம வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. டிஷ்ஷை நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லயோ இல்ல ஒரு பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா மேக்ஸிமம் 15 டேஸ் கெடாம இருக்கும். கைப்படாம யூஸ் பண்ணணும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until it's bye from Geese Cooking Style.